ஏற்கனவே நீங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்க. எல்லா துறைமுகங்களும் அதானிக்கு போயிருச்சு. எல்லா ஏர்போர்ட்டும் அதானிக்கு போயிருச்சு. இப்ப இன்னைக்கு ரயில்வே உங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இதுலயும் தனியார் ரயில் விடுறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்க. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பொதுத்துறை ரயில்களையும் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு, அதானியிடம் ஒப்படைப்பதற்கு இப்படிப்பட்ட நிர்வாக சீர்கேடுகளை காரணம் காட்டி எங்களால முடியாது, இது அவங்கள்ட்ட கொடுத்தா சிறப்பா செய்வாங்கன்னு சொல்லி எப்படி ஏர்போர்ட்டை கொடுத்தீங்களோ, துறைமுகத்தை கொடுத்தீங்களோ அந்த வரிசையில கொண்டு போய் இந்த ரயில்வேயையும் பொதுத்துறை நிறுவனத்தையும் கொடுப்பதற்கு மோடி அரசு காத்து கொண்டிருக்கிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது. எல்ஐசியவே கொடுத்துட்டாங்களே, எல்ஐசியில தனியார் மையத்தை அனுமதிச்சு இன்னைக்கு பங்குகளை விற்பனை செய்யக்கூடிய நிலை வந்துருச்சு இல்ல. மொத்தமா எல்ஐசியை கூறு போட்டு விற்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. எல்ஐசியில என்ன பிரச்சனை? எல்ஐசி நட்டத்துல இயங்குதா? எல்ஐசியால எதுவும் நாட்டுக்கு பிரச்சனையா? எல்ஐசியால நாட்டுக்கு எதுவும் இழப்பா? நாட்டு பொருளாதாரத்துக்கு எல்ஐசியால எதுவும் பாதிப்பா? நாட்டு பொருளாதாரத்துக்கு சிக்கல் வந்தா கூட காப்பாற்றக்கூடிய அமைப்பாக எல்ஐசி இயங்கிக்கிட்டு இருக்கு.